கூலிக்காரனுக்கே பூர்த்தியாய் தருகிறாரே, நீங்கள் குமாரர்கள், நீங்கள் குமாரத்திகள். You are a son and daughters. யாக்கோபு 1வது அதிகாரம். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நல்லா கவனிங்க, எந்த நன்மையும் யார்கிட்ட இருந்து வருது? தேவனிடத்திலிருந்து வருகிறது. ஆம்பிளிஃபைட் எப்படி சொல்லுது பாருங்க. Every good things given and every perfect gift is from above. It comes down from the Father of lights. வாழ்க்கையில் மக்கள் நன்மைக்காக ஆசீர்வாதத்துக்காக தேடி ஓடிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று புரியணும், சமையலே உங்கள் வீட்டில் தான் நடக்குது. உங்கள் வீட்டில் சமையல் பண்ணி தான் அங்கே போயிருக்குது சாப்பாடு அப்படின்னு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் பதட்டப்பட மாட்டீங்க. ஏன்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கே சாப்பாடு கிடைக்குதுன்னா வீட்டுக்கு போனால் பிள்ளைக்கு கண்டிப்பாக சாப்பாடு கிடைக்கும். ஆமென். இளையகுமாரன் சொல்கிறான் பாருங்க, அவன் பாருங்க, அவன் கெட்டவன் ஆனால் கூட அவன் அப்பாவை பற்றி அந்த அப்பாவே பேசலை. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, என் அப்பா என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரருக்கும் என்னங்க அவன் சாப்பிட்டுட்டு டிஃபன் கேரியரில் நைட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு, வேலைக்காரனுக்கே பூர்த்தி. இது நமக்கு வழங்கணும் பாருங்க. கூலிக்காரனுக்கே பூர்த்தியாய் தருகிறாரே, நீங்கள் குமாரர்கள், நீங்கள் குமாரத்திகள். You are a son and daughters. Amen. முதல்ல புரிஞ்சுக்கணும், the revelation about your heavenly father is very important. Have a good opinion about your daddy God. இங்கே தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. முதல்ல வாழ்க்கையில் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, உங்கள் அப்பா நல்லவர், அவர் தான் நன்மைகளின் ஊற்று. இந்த உலகத்தில் நீங்கள் எந்த நல்லது பார்த்தாலும் அதுக்கு பின்னாடி யார் இருக்கா? தேவன். எல்லாம் சொல்லுங்க, என் அப்பா. எல்லாரும் தேவன்றாங்க, ஆனால் அவர் எனக்கு யாரு? அப்பா. இதை சொன்ன தப்பா? மேபி இந்த பூலோகத்தில் ஒரு நல்ல தகப்பனை நீங்கள் பார்க்காமல் இருந்திருக்கலாம், அல்லது பூரணமான தகப்பனை நீங்கள் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல பரமபிதா ஒருவர் இருக்கிறார். யூ ஹாவ் அ குட் ஹெவன்லி ஃபாதர். வேதவசனம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவர்கிட்ட தான் என்ன பண்ணுதான் உண்டாகி. எல்லாம் சொல்லுங்க, அங்கிருந்து தான் உண்டாகுது. ஆமென். அப்போ நீங்கள் நன்மையை தேடி போக வேண்டியது இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது.